டெய்லி வேஜஸ் போகிறவங்க, வார கூலி வாங்குறவங்க, மாதம் சம்பளம் வாங்குறவங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குங்க, இதை வந்து சரியான ஒரு நிலத்தில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க ஒரு தவணை முறையை வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குச்சிக்குளத்தூர் என்ற ஏரியா. இந்த இடத்துல தான் வந்து பஸ்ஸு போக்குவரத்து, பஸ்ஸு வந்து நின்றுட்டு போகிற இடம்லாம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏரியா சுற்றியே வந்து ஃபுட் கோர்ட்டு, ஹோட்டல்ஸ் வந்து நிறையா இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பின்னாடி அம்மா பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அண்டு A2B ஹோட்டல்ஸ் வந்து பக்கமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக்டரிஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஒரு ஹைவே. இந்த ஹைவேலேருந்து நம்ம பாருங்கள், இந்த ரோடு தான் வந்து உங்களுக்கு நம்ம சைட்டுக்கு போகிற ரோடு. 1.1 கிலோமீட்டரில் நம்ம வந்து அந்த சைட்டுக்கு போயிடலாம். வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குச்சி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பிரமாதமான சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். ஆனால் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பர்பான ஒரு சைட்டு. இது வந்து ஒரு எளிய மக்களுக்கு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு, நான் வந்து மனை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தில் இருக்கிற அது மாதிரியான பீப்புள்ஸுக்கு வந்து இந்த சைட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். இந்த சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் ஹைவே தொழுப்பேடு, அச்சரப்பாக்கத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டேஷன் வந்து தொழுப்பேடு. அந்த இடத்துல இருந்து 1.1 கிலோமீட்டரில் நம்ம வந்து உள்ளே இருக்கிறோம். இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய சைட்டு எங்கேயுமே இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எளிய மக்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அற்புதமான சைட்டை பற்றியான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. திண்டிவனம் சவுத் ஜோனில் வர்ற எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துல நின்றுட்டு தான் போவோம். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம சைட்டுக்கு போகிற ரோடு. இந்த சைட்லேருந்து கரெக்டாக 1.1 கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு போயிடலாம். அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டரில் வந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எல்லா ட்ரெயினுமே வந்து நின்றுட்டு போவாங்க. கிட்டத்தட்ட வந்தே பாரத்தை தவிர மற்ற எல்லா ட்ரெயினுமே வந்து அந்த ஸ்டேஷனில் நின்று போகும். இந்த இடத்தினுடைய டோட்டல் பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஏக்கரா, ஒரு 395 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோடு வந்து உங்களுக்கு வந்து 30 அடி ரோடு. ஒரு 17 தெருக்கள் வந்து இப்போ பண்ணியிருக்கிறாங்க. அந்த 17 தெருவிலையும் 23 அடி ரோடு வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபென்சிங் காம்பவுண்ட் இருக்குது. உள்ளே வந்து உங்களுக்கு இபி இருக்குது. இந்த இடத்துக்கான ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வலது பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒலக்கூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. என்னுடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டியில் வந்து உங்களுக்கு வந்து தொழுப்பேடு ஃபேமஸ் தொழுப்பேடு டோல்கேட்டு, அதுக்கு அடுத்தாப்பில் வர்ற குச்சிக்குளத்தூர் பஸ் ஸ்டாப் வந்து இருக்குது. 24x7 வந்து இங்கே பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது. உங்களுக்கு ரயில்வேவும் வந்து இருக்குது, பஸ்ஸும் இருக்குதுன்றதுனால ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து இந்த சைட்டு உள்ள வந்துடலாம். நம்ம இந்த சைட்டு பற்றியான ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து பக்கமாகவே வந்து டச்சஸீலா யூனிவர்சிட்டி இருக்குது, அண்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, அண்டு சரஸ்வதி காலேஜ் இருக்குது, ஜெயின் ஜோசப் வந்து யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு SRM அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. இவ்வளோ சிறப்புகள் வந்து இங்கே பக்கமாகவே இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு லேண்ட்மார்க்கு, இந்த இடத்தோட லேண்ட்மார்க்கு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செங்கல்பட்டுலேருந்து அடுத்து வந்து படாலம் வந்துடுறோம். படாலம்லேருந்து மதுராந்தகம் வந்துடுறோம். மதுராந்தகத்துலேருந்து மேல்மருவத்தூர் வந்துடுறோம். மேல்மருவத்தூர் பக்கமாக அச்சரப்பாக்கம், அச்சரப்பாக்கம் பக்கமாக தொழுப்பேடு. இந்த சவுத் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டினுடைய தனி கவனம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து புதிய பேருந்து நிலையம் இங்கே வந்து அமைச்சதுலேருந்து, கிளாம்பாக்கத்தில் அமைச்சதுலேருந்து சவுத் ஜோனை ரொம்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து சமீபத்தில் வந்து மதுராந்தகத்தில் ஒரு 2000 ஏக்கரால் உங்களுக்கு வந்து உலக பிரசித்தி பெற்ற தனி நகரமாக வந்து மாற்றுறதுக்கான டெண்டர் வந்து இப்போ எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் செய்யூரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிப்காட் வந்து வருது. அந்த சிப்காட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற தொழிலாளர்கள் அங்கே போகிறதுனால இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூபிளாக மாறும். இந்த இடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான ஒரு பக்திமயமான கோயில்களும் இருக்குங்க. பிரசித்தி பெற்ற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் வந்து இங்கே இருக்குது. நடுப்பழனி முருகர் கோயில், உலக புகழ் பெற்ற நடுப்பழனி முருகர் கோயில் வந்து இங்கே பக்கமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்கள், அங்கே வந்து மலை மாதா ஆலயம் வந்து இங்கே இருக்குது. பிரசித்தி பெற்ற ஆலயம் அது.
அது மட்டும் இல்லாமல் ஜும்மா மசூதி வந்து இங்கே பக்கத்திலே இருக்குது. ஸோ இது மாதிரி அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஆன்மீக தலங்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து எல்லாருக்கும் ஏற்றதாக ஆகும். இந்த இடத்துக்கான அப்ரூவ்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவ்டு. இதில் வந்து கிட்ட பல மனைகள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆயிடுச்சு. டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட்டு பக்கா. இந்த இடத்துக்கான ரேட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து 575 575 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வாங்குற முறையை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி வேஜஸ் போகிறவங்க, வார கூலி வாங்குறவங்க, மாதம் சம்பளம் வாங்குறவங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குங்க, இதை வந்து சரியான ஒரு நிலத்தில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க ஒரு தவணை முறையை வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3 வருடங்கள் வந்து இந்த தவணை முறை வந்து இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 800 ஸ்கொயர் ஃபீட்லேயே இருக்குது. அப்படின்றதுனால ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு வந்து ஒரு மனையை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்தொகை வந்து 1 லட்ச ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1 லட்ச ரூபாய் கூட என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு 25,000 ரூபாய் முன்பதிவு பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துட்றோம். அந்த 6 மாதத்தில் நீங்கள் அந்த 1 லேக் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் திருப்பி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வருஷம் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 3 வருஷத்தில் பாதி அமௌண்ட் வந்துருச்சுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த மனையை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்தாப்பல வர்ற தவணைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பத்திரத்தை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இன்னும் உங்களுக்கு கூடுதல் தகவல் கொடுக்குறேங்க. 1 லட்ச ரூபாய் நீங்கள் ரொக்கம் இங்கே கட்டும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா, சிட்டா, அடங்கல் இவங்க ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்ச ரூபாய் நீங்கள் முன்தொகை கட்டும் பொழுது உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயினும் வந்து கொடுத்துட்றாங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான சந்தேகத்தை எல்லாம் அவங்க தீர்த்து வைப்பாங்க. இங்கே ஒரு பர்டிகுலர் ஜங்ஷனில் வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா கேப் வசதியும் பண்ணி தராங்க. உங்களுக்கு லேண்டை காமிச்சிட்டு அங்கேயே உங்களை ட்ராப் பண்ணிடுறாங்க. வாங்க, புக் பண்ணுங்க, உங்கள் கனவு மணியை நினைவாக்கி கொள்ளுங்க. மக்களை, இது வரைக்கும் இந்த சைட்டினுடைய அக்குவர் ஆணிவாரான விவரங்கள் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுவரையும் இதை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு இந்த குசிபிசி சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல சைட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.